வணக்கம். எந்த நாட்களில் உறவு கொண்டால் கருத்தரிக்க வாய்ப்பு அதிகம்? இது அடிக்க ஒரு தடவை கேட்கக்கூடிய கேள்வி. பொதுவா இளம் பெண்களுக்கு 2 அல்லது 3 கருமுட்டைகள் வர்றதுக்கு 40% வாய்ப்பு அதிகம். நம்ம 15வது நாள் கருமுட்டை வெடிக்கும் அப்படின்னு அதை ஃபோக்கஸ் பண்ணி, அதற்கு 1 வாரம் முன்பு 15 நாள்லேருந்து 1 வாரம் பின்பு செக்ஸ் வச்சுக்கோங்கன்னு ஜென்ரலா சொல்லுவாங்க. ஆனா, இது நல்லதல்ல என்பதுதான் ஆய்வுகள்ல முடிவுக்கு வந்திருக்கோம். இது ஒரு காமன் சென்ஸ்லேருந்து வர்றது. 15ஆம் தேதி கருமுட்டை வெடிக்கும் அப்படின்றத படிச்சதுலேருந்து வர்ற காமன் சென்ஸ். முன்னால 1 வாரம், பின்னால 1 வாரம் செக்ஸ் பண்ணுங்கன்னு. ஆனா, ஆய்வுகள்ல என்ன முடிவுகள் வந்திருக்குன்னா, ரெகுலராக செக்ஸ் பண்ணுங்க. எல்லா வாரமுமே வாரத்திற்கு 4 முறை செக்ஸ் பண்ணீங்கன்னா, கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்பு 83%. வாரத்துக்கு 1 முறை பண்ணீங்கன்னா, கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்பு 17%. ஸோ, இதுதான் ஆய்வுகள் முடிவு. அப்போ ஆய்வுகள் முடிவை தான் நம்ம எடுத்துக்கணும். நம்ம காமன் சென்ஸ்லேருந்து டிரைவ் பண்ணுறது உண்மையல்ல. இதில் வேறு சில சிக்கல்கள் இருக்குது. நீங்கள் தேதிகளை பார்த்து செக்ஸ் பண்ணும்போது, ஒரு குறிப்பிட்ட இந்த நாளில் கண்டிப்பாக பண்ணணும், இன்னைக்கு கருமுட்டை வெடிக்கும் அப்படின்ற மாதிரி மனநிலை வரும்போது, ஆண்களை அது மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாக்குது. 30% ஆண்கள் விரைப்புத்தன்மை அடைய முடிகிறதில்ல. அவங்களுக்கு விரைப்புத்தன்மையே வர்றதில்ல. அந்த 15ஆவது நாள் அவங்களால செக்ஸ் பண்ண முடியாது. ஒரு மனதில் ஒரு அழுத்தம், பயம், பதட்டம் வந்துடும். 2வதாக நீங்கள் ரெகுலராக செக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, எப்போதுமே கருமுட்டை அந்த கருக்குழாய், கர்ப்பப்பை அந்த ஏரியாவில் இருந்துக்கிட்டே இருக்கும் விந்தணுக்கள். நைட்டில், பகலில் எந்த நேரத்தில் கருமுட்டை வெடித்தாலும் கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மனப்பதட்டம், செக்ஸில் ஒரு ஆர்வம் இல்லாமல் போகிறது, செக்ஸில் பிரச்சனைகள் வருது, இது எல்லாத்தையும் தவிர்க்கலாம். அதனால் தேதி வைத்து கொண்டு செக்ஸ் பண்ணுறது நல்லதில்லை. யார் அப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் வெளியில் வேலை செய்கிறாரு. மனைவி ஒரு ஊரில் இருக்காங்க, கணவர் வேறு ஒரு தூரமான ஒரு ஊரில் இருக்கார். அவங்களால ரெகுலராக வர முடியாது. அவர்கள் குழந்தைக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த நாட்களை கொஞ்சம் பின்பற்றலாம். வேறு வழி இல்லை. ஏன்னா அவர் எப்போ வரலாம், வெளி ஊர்கள்லேருந்து, வெளி மாநிலத்திலேருந்து எந்த நேரத்தில் வரலாம் அப்படின்னா, கருத்தரிக்கக்கூடிய நாட்களை கணக்கு வைக்கலாம். ஆனால் இப்படி நாட்கள் கணக்கு வைத்து சாதாரணமாக பண்ணுவது கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்பையும் குறைக்கும். அவர்களுக்கு மனதளவில் மன பிரச்சனையை உண்டு பண்ணும். இதுக்கு பேர் திஸ் இஸ் த நைட் சிண்ட்ரோம் அப்படின்னு பேர்.